இங்க பாருங்க, நிறைய அங்கங்க துணி துணியா கட்டி தொங்க விட்டுருக்காளா. இந்த கோபிகைகள்லாம் மார்கழி மாசத்துல யமுனையில குளிச்சுட்டு விடியற் காலம்பர ஜம்முன்னு காத்தியாயினி விரதம் இருந்தார்கள் இல்லையா. அப்படி காத்தியாயினி விரதம் இருந்த பொழுது ஜோரா கடைசி நாள் கிட்டத்தட்ட போகி அன்னைக்கு கண்ணன் இந்த இடத்துல வந்து இந்த கோபிகைகள்லாம் வஸ்திரத்தை வச்சுட்டு குளிக்க போயிருந்தா இல்லையா. அந்த வஸ்திரங்கள் எல்லாம் இப்படி எடுத்து மேலே கட்டிண்டு ஜம்முன்னு உக்காந்துட்டான். கண்ணன் கோபிகைகளுடைய வஸ்திரங்களை அபகரிச்சுண்டு உக்காந்த மரம் இதுதான். 5000 வருஷம் பழமையான கேளி கதம்ப விருட்சம் இதுதான். இந்த மார்கழியில் எங்களுக்கு இந்த மரத்து பக்கத்தில் நிற்கிற பாக்கியம். இந்த மரத்தை நான் தொட்டுக்கிறேன். கண்ணன் உட்கார்ந்த ஒரு மரம். இந்த மரம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாம் தரட்டும். மார்கழி மாசத்துல இந்த கோபிகளுடைய இந்த விரதத்துக்கு தான் அவ்வளவு அழகா கண்ணன் சரத்காலத்துல அவர்களோட ராசம் ஆடினான். இந்த மார்கழி விரதம்தான் ஆண்டாளுடைய திருப்பாவி விரதத்திற்கு ஆதாரமானது. அதனால நன்னா சேவிச்சுக்கோங்க. கோட்டி ஜன்ம சுக்கிருத்தம். இந்த இலைகள்லாம் பாருங்கோ. இந்த மரத்து மேலதான் கண்ணன் உட்கார்ந்துட்டு இருந்தான். அந்த கண்ணன் உங்களோட என்னைக்குமே இருக்கான், எப்பொழுதுமே இருக்கான். இந்த உங்களுடைய வஸ்திரங்களும் இந்த மாதிரி கண்ணன் எடுத்துக்கட்டும். சரீர அபிமானம் போகட்டும். இங்க அழகா ராதையும் கண்ணனுமா நின்னுண்டு உங்களுக்கு அனுகிரகம் பண்றார்கள். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா 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 ஜீவனஸ்மரணம் கோபிகா கோபிகா. ராதே கிருஷ்ணா. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. राधे कृष्णा.